வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் குழம்பு. நல்லா ருசியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை போட்டுட்டு அதிலேருந்து ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். அது கூடவே கருவேப்பிலையும் ஒரு 3 தக்காளி பழத்தையும் நறுக்கி, தக்காளி 2 பச்சை மிளகாயும் நறுக்கி சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க விட்டுடலாம். இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா இது சுருள வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கிலோ அளவு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கனை போட்டுட்டு ஒரு கிளறிக்கலாம். கிளறிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இது கிளறணும். இது கிளறிட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், சோம்பு, கசகசா இந்த 3ஐயும் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துட்டால் போதும். நம்மளோட சிக்கன் குழம்பு நல்லா ருசியாகவே ரெடி ஆயிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு மல்லி இலை போட்டுட்டு குக்கரை மூடி 5 விசில் வச்சுட்டு எடுத்துட்டோம். நம்மளோட சிக்கன் குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கு நல்லா ருசியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.